இதயம் கனிந்த பணிவான வணக்கம் அன்பர்களே. பகவத்கீதையை சிம்பிளாக எளிமையாக புரிஞ்சுக்க குருவருளும் இறையருளும் துணை நிற்கட்டும் என வேண்டி இந்த பதிவை துவங்குவோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 8லிருந்து ஸ்லோகம் 9 மற்றும் 10. முதல்ல ஸ்லோகம் 9. கவீம் புராணமனுசாசிதாரம் அனோரணீயாமசமனுஸ்மரேத்யः சர்வஸ்ய தாதாரமசிந்த்ய ரூபம் ஆதித்யவர்ணம் தமசஃப் பரஸ்தாத். இதோட அர்த்தம், கடவுள் அனைத்தையும் அறிந்த பரம கவிஞர், மிக தொன்மையானவர், அனைத்தையும் நியமிப்பவர், அணுக்களை விட மிகவும் நுண்ணியமானவர், அனைத்தையும் பாதுகாப்பவர், கற்பனைக்கு அப்பாற்பட்ட வடிவத்தை கொண்டவர், இருளை கடந்து சூரியனைப் போல பேரொளி வீசுபவர். அடுத்து ஸ்லோகம் 10. பிரயாண காலே மனசாச்சலேன பக்த்யா யுக்தோ யோகபலேன சைவ ப்ரூர்மத்யே பிராணமாவேஷ்ய சம்யக் சதம் பரம் புருஷமுபைதி திவ்யம். இதோட அர்த்தம், ஆன்மீக பயணத்தில் சலனமற்ற மனத்துடனும் அளவற்ற அன்புடனும் தன் மனதை ஆன்மாவுடன் ஒன்றிணைத்து யோக சக்தியால் பிராணனை நெற்றிப்பொட்டில் நிறுத்தி எவர் தினமும் தியானித்து பழகுகிறாரோ அவர் அந்த பரம்பொருளை, திவ்ய புருஷனை, இறைவனை அடைகிறார். இப்போது இந்த ஸ்லோகங்களோட விளக்கத்தை சிம்பிளாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம். குண்டலினி யோக சாஸ்திர முறைப்படி நம்ம உடலில் 7 சக்தி சக்கரங்கள், எனர்ஜி பாயிண்ட்ஸ் இருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா, சஹஸ்ரஹாரா அப்படின்னு 7 சக்கராஸ். இதில் ஒவ்வொரு சக்கரமும் நம்ம பாடியில் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மூலாதார சக்கராங்கிறது முதுகெலும்பின் நுனி எலும்பு பகுதியான வால் பகுதியில் டெயில் போன் இருக்கிற இடத்துல இருக்குது. அதே மாதிரி சுவாதிஷ்டான சக்கராங்கிறது மர்ம ஜனன உறுப்பு, ஜெனிட்டல்ஸ் இருக்கிற இடத்துல இருக்குது. மணிப்பூரக சக்கரா அப்படிங்கிறது நாபின்னு சொல்லப்படுற தொப்புள் இருக்கிற இடத்துல இருக்குது. அநாகத சக்கராங்கிறது இதய மத்தியில், ஹார்ட் சென்டரில், நெஞ்சுக்குழியில் இருக்குது. விஷுத்தி சக்கராங்கிறது நம்ம தொண்டைக்குழி, த்ரோட் இருக்கிற பகுதியில் இருக்குது. ஆக்ஞா சக்கராங்கிறது நம்ம புருவங்களுக்கு இடையே பிட்வீன் த ஐப்ரோஸ், நடு மத்தியில் இருக்குங்க. இதுதான் நெற்றிக்கண் அப்படின்னு சொல்லப்படுது. சஹஸ்ரஹார சக்கராங்கிறது நம்ம உச்சந்தலையில், நடுமண்டையில் இருக்குங்க. இது பிறந்த குழந்தைகளுக்கு பார்த்தோன்னா இந்த இடம் மண்டையோடு வளராமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதில் மூலாதாரம்ங்கிறது பார்த்தோம்னா சக்தியோட இருப்பிடம், த பேஸ் ஆஃப் தி எனர்ஜி. ஆதி மூலமான இறை சக்தி தான் குண்டலினி சக்தியாக இந்த மூலாதாரத்தில் நான் அவேக்கன்டு ஸ்டேட்டில் நம்ம அவேர்னஸ் இல்லாமல் உறங்கிக்கிட்டு இருக்குங்க. இதை ஒரு பாம்பு எப்படி சுருண்டு படுத்திருக்குமோ அப்படி ஒரு விஷுவலாக நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கலாம். எப்போது நம்ம யோக பயிற்சி பண்ண ஆரம்பித்து தியானம் செய்கிறோமோ அப்போது இந்த குண்டலினி சக்தி தூண்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலெழும்பும். இது நம்மளோட ஆன்மீக பயிற்சி, ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு சின்சியராக, டெடிக்கேட்டடாக, ஸ்ரத்தையோட, நம்பிக்கையோடு இருக்கோ அதை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தி அடைஞ்சு க்ளீன் ஆகி அடுத்தடுத்த சக்தி சக்கரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல நகர்ந்து மேலே எழும்பி முன்னேறி போகுங்க. இதை பொறுத்து தான் நம்மளோட ஆன்மீக முன்னேற்றமும் இருக்கும். நம்ம ஆன்மீக முன்னேற்றம் வளர வளர நம்ம சிஸ்டம் சுத்தமாக க்ளீன் ஆகி பியூரிட்டி டெவலப் ஆகி 7வது சக்கராவை தொடும்போது கடைசி சக்கராவான சஹஸ்ரகார சக்கரத்தை உச்சந்தலையில் தொடும்போது
அந்த குண்டலினி சக்தி மூலாதாரத்துலேருந்து சஹஸ்ரஹாரம் வரைக்கும் ஒரு பாம்பு முழுசாக படம் எடுத்து நிற்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கலாங்க. இதில் முதல் 5 சக்கரங்கள் மெட்டீரியல் வேர்ல்டு, லௌகீக வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. குறிப்பாக முதல் 3மே நம்ம உலகத்தில் வாழ்கிற பிரச்சனைகளுக்கும் பெயின்ஸ் அண்ட் சஃபரிங்கோட சம்மந்தப்பட்டது. இது எல்லாம் நம்ம உலகத்தோட பந்தப்படுத்தி வைக்குதுங்க. இந்த 6வது சக்கரவான ஆக்ஞா சக்கரத்தில் தான் இட பிங்களா அப்படிங்கிற சூரிய நாடி சந்திர நாடி அப்படின்னு சொல்லப்படுற 2 நாடிகள் ஒன்றா சேர்ந்து சுஷும்னா நாடியில் ஒன்றிணையுதுங்க. ஆக்ஞா அப்படின்னா கமாண்ட், ஆர்டர், ஆணை அப்படின்னு அர்த்தம். அதாவது எப்போ ஒருத்தர் முதல் 5 சக்தி சக்கரங்களை தாண்டி ஆன்மீக முன்னேற்றம் அடைஞ்சு 6வது சக்தி சக்கரத்துக்கு முன்னேறி போகிறாரோ அப்போது அவர் பஞ்சபூதங்களின் பிடியிலிருந்து லௌகீக பொருட்களின் மீதான வெறுப்பு அதிலிருந்து விலகி இறைவனின் ஆணைக்கு முழுசாக கட்டுப்பட்டு இயங்க ஆரம்பிச்சுடுவாங்க. அந்த இறை சக்தியும் அவர் மூலமாக மற்றவங்களுக்காக செயல்பட ஆரம்பிக்குங்க. நம்ம பிராண சக்தியை நம்ம புருவங்களுக்கு மத்தியில் இருக்கிற இந்த ஆக்ஞா சக்கரத்தில் வச்சு தியானம் பண்ணுறது ஒரு வகையான தியானங்க. இதை ஒரு சரியான குருவோட வழிகாட்டுதலில் ஒரு முறையான பயிற்சி எடுத்துக்கிட்டு தாங்க பண்ணணும். நாமளாக பண்ண ஆரம்பிக்கக்கூடாது. ஸோ பகவான் கிருஷ்ணர் இந்த 10வது ஸ்லோகத்தில் இதைத்தான் சொல்கிறார். அதாவது யார் ஒருத்தர் அசையாத மனத்துடன் புருவங்களுக்கு இடையே ஆக்ஞா சக்கரத்தில் பிராணனை உயிர் சக்தியை நிலைநிறுத்தி ரெகுலராக தியானம் பண்ணி யோக பலம் அடைஞ்சு மிகுந்த பக்தியுடன் அந்த பரபிரமத்தை எப்போவுமே நிலையாக நினச்சிக்கிட்டு கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸோடு இருக்கிறாரோ அவர் மரணத்தின் போது கடவுளை நிச்சயமாக அடைவார் அப்படிங்கிறார் பகவான். இந்த 9வது ஸ்லோகத்தில் அந்த ஆண்டவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாரு. இதில் சில முக்கிய வார்த்தைகளை எடுத்து புரிஞ்சுக்குவோம். கவிம் அப்படின்னா கவிஞர், த பாயட். ஒரு கவிஞர்கிட்ட தான் க்ரியேட்டிவிட்டி, கற்பனா சக்தி ஜாஸ்தி இருக்கும். ஒவ்வொரு கவிதை படைப்புகளையும் அவங்களோட உதாரணங்கள் எல்லாம் ரியாலிட்டியை தாண்டிய படைப்பாக இருக்கும். இந்த பிரபஞ்சமும் அதில் உள்ள ஒவ்வொரு விஷயங்களும் எவ்வளவு க்ரியேட்டிவிட்டியோட யுனிக்காக படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் இங்கே கடவுளையும் ஒரு மிகச்சிறந்த கவிஞராக இங்கே சொல்லியிருக்காங்க. புராணம் அப்படின்னா பழமையானது, வெரி ஓல்டஸ்ட், ஏன்சியன்ட் அப்படின்னு அர்த்தம். கடவுள் புராதனமானவர். கடவுளை விட பழமையானது இங்கே எதுவுமே இல்லைங்க. அதே சமயத்தில் கடவுளை போல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா கடவுள்கிட்ட இருந்து தான் இங்கே எல்லாமே உருவாகி இருக்குது. அவர்கிட்ட தான் எல்லாமே ஒன்றிணையுதுங்க. அடுத்த வார்த்தை அனுசாசிதாரம் அப்படின்னா கட்டுப்படுத்துபவர், த ரூலர் ஆஃப் த ஹோல் வேர்ல்ட் அண்ட் யூனிவர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த உலகையே ஆள்பவர், ஆட்டுவிப்பவர் கடவுள். அதனால தான் பகவானை நம்ம ஆண்டவா அப்படின்னு கூப்பிடுறோம். அடுத்த வார்த்தை அனோரணியாம், அணுவை விட சிறியது, ஸ்மாலர் தேன் த ஸ்மாலஸ்ட் ஆட்டம். கடவுள் கண்ணுக்கு புலப்படாததா அணுவை விட சின்னதாக இருக்கார். அதே நேரத்தில் இந்த மொத்த பிரபஞ்சமே அவருக்குள்ளே தான் அடங்குதுங்க. மகதோ மஹியான், பிக்கர் தேன் த பிக்கஸ்ட் அப்படின்னு அர்த்தம். சர்வஸ்ய தாத்தாரம் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஆதாரம் கடவுள். இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் சோர்ஸ் ஆஃப் ஆரிஜின், மூலம் மற்றும் ஆதாரம் கடவுள் தாங்க. த சப்போர்ட்டர் ஆஃப் த ஹோல் வேர்ல்ட் அண்ட் யூனிவர்ஸ். அதனால தான் அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த வார்த்தை அச்சிந்திய ரூபம் அப்படின்னா கற்பனையிலும் நினைக்க முடியாத வடிவம், இன்கன்சீவபிள் டிவைன் ஃபார்ம், தெய்வீக வடிவம். நம்ம கற்பனைக்கு எட்டாததாக இருக்கும். ஃபார்ம்லெஸ் ஃபார்ம் அப்படின்ற உருவமற்ற உருவம் கொண்டவர் கடவுள். ஆதித்ய வர்ணம் அப்படின்னா சூரியனை போல பிரகாசிப்பவர், எஃபுல்ஜென்ட் லைக் த சன். நம்ம வெறும் கண்களால் சூரியனை நம்ம பார்க்க முடியுமா? நம்ம கண்ணு கூசும் இல்லைங்களா? கடவுளும் 1000 சூரியனுக்கு இணையான வெளிச்சம் கொண்டவர். நம்ம சாதாரண மனித கண்களை கொண்டு யூஸ் பண்ணி அவரை பார்க்க முடியாது.
நம்ம பார்வை பர்செப்ஷன் மாறினா தான் பகவானை உணர முடியும், ட்ரூ ரியாலிட்டியை ரியலைஸ் பண்ண முடியும். அடுத்த கடைசி வார்த்தை தமசக பரஸ்தாத், அதாவது அறியாமை என்ற இருளுக்கு அப்பால் ஞான ஒளியாக இருக்கிறார். காட் இஸ் பியாண்ட் த டார்க்னஸ். கடவுளின் ஜோதி ஒளி எல்லா இருளையும் அறியாமையையும் விளக்கி காணாமல் போக செய்யும். அதனால தான் வள்ளலார் சுவாமிகள் ராமலிங்க அடிகளார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிறார். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட பரபிரம்மமான பரமாத்மனை நாம் நம்ம இதயத்தில் தியானம் செய்து மட்டுமே உணர முடியுங்க. ஸோ நாமளும் அந்த அருட்பெருஞ்சோதியோட தனிப்பெருங்கருணையை நம்ம இதயத்தில் தெய்வீக ஒளியாக தியானம் பண்ணி அவரை அடைந்து ஐக்கியமாவோம். நல்லது. நன்றி. வணக்கம். ஓம் சாந்தி.